தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே ஐயனார் கோவிலில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தினால் 50க்கும் மேற்பட்ட குடிசைகள் எரிந்தன. வெள்ளாளங்குளம் ஐயனார் கோவிலில் ஆடி மாத திருவிழா நடைபெற்றது. இதில் 18 கிராமங்களைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவில் முன்பு குடிசை அமைத்து கொண்டாடி வந்தனர். இந்த நிலையில் திடீரென குடிசையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50க்கும் மேற்பட்ட குடிசைகள் எரிந்து சேதமடைந்தன. இதில் 4 சிலிண்டர் வெடித்ததில் நேர்த்திக்கடனுக்காக கொண்டுவரப்பட்ட 10க்கும் மேற்பட்ட ஆடுகள், 20க்கும் மேற்பட்ட 2 சக்கர வாகனங்கள் அனைத்துமே தீயில் எரிந்து சேதமடைந்தன. நல்வாய்ப்பாக மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. செல்லு, ஆட்டுக்கடா, பைக்கு ஒரு 10-15 டூ வீலரு எல்லாமே எரிஞ்சு போச்சு. அண்ணா எல்லா ஆட்களுக்கு யாருக்குமே சேதம் இல்லை, பொருள் சேதம் தான் அதிகமாகி போச்சு. எங்களுக்கு இந்த நஷ்டீடை அரசு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு இழப்பீடை கொடுக்கணும். பணம் எரிஞ்சு போச்சு. ஒரு ஏகப்பட்ட பாத்திரங்கள், பண்டங்கள், ஆட்டுக்கடா, இப்போ மைக் செட்டு, டூ வீலரு, சவுளி எல்லாமே எரிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் எல்லா உடமைகளும் எரிஞ்சு போச்சு. அதனால் இது அரசு எங்களுக்கு இது இழப்பீடு தரதுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.